மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைய வரைக்குமே இவங்களுடைய வாழ்ற வாழ்க்கைன்றது 1% கூட 1% கூட இவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில என்னைக்கு எப்போ எந்த ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வேலைக்கு போற இடத்துலயும் சரி இல்ல வீட்லயும் சரிங்க, நிம்மதின்றது இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்போ இருப்பதே கிடையாதுங்க. ஒரு விஷயத்த தெரிஞ்சு புரிஞ்சு எல்லாமே அறிஞ்சு பண்ணக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில தினம் தினம் கஷ்டமும் கண்ணீரும் மட்டும்தாங்க மிச்சமா இருக்கு. இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, இவருடைய குடும்பத்தார்களே இவர்களை கீழே எப்படி தள்ளி விடலாம், எப்படி இவங்கள நம்ம மட்டம் தட்டலாம் அப்படின்ற அந்த ஒரு நோக்கு பார்வையில தான் இவங்களுடைய குடும்பத்தார்களே இவங்களை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. என்னதான் இந்த மேசராசிக்காரர்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்தாலும் குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல துளி அளவு கூட ஒரு ஒரு பர்சன்டேஜ் அளவு கூட பாசமோ இல்ல அன்புன்றது கிடையாதுங்க. நீ எப்படியோ போய்க்கோ, நீ எப்படியோ கஷ்டப்பட்டுக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு எனக்கு தேவையானது கிடைச்சா போதுன்ற அளவுக்கு தான் இந்த மேசராசினுடைய குடும்பத்தார்களே இருக்காங்கன்றது ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயமா தாங்க இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள வேதனைகளை வச்சு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். சரி, இந்த மேசராசினுடைய வாழ்க்கை மாறுமா, ஏதாவது ஒரு நாளாவது நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுடைய மனசுல இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கான அந்த ஒரு மாற்றத்துக்கான நேரம்ன்றது வந்துருச்சுங்க. இது நாள் வரைக்கும் காணாத ஒரு வாழ்க்கையை தான் இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் காண போறாங்க. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை, என்ன ஒரு வாழ்க்கை மாறப்போகுதுன்றதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில 2 விஷயங்களை நம்ம சொல்ல போறோங்க. அதாவது இப்போ நடந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் 2 விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்ற போது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்கக்கூடியதையும் ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இது உண்மைதான் அப்படின்றத உங்களுக்கான நம்பிக்கை கிடைக்கும். அதோடு சேர்த்து நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் செஞ்சுப்பீங்க. நீங்க நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையன்றதை. ஏன்னா நீங்க சொல்லும் போது மற்றவர்களுக்கும் உண்மையாவே இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? சரி, முதலாவது விஷயம், இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எங்க தெரியுமாங்க, அதாவது எந்த பிரச்சனை தெரியுமாங்க இருந்துச்சு, இவருடைய குடும்பத்தார்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்களை தனக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அனைத்து விதமான சொத்து பேப்பர்களையும் அவங்களுக்கானதாக மாத்திக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். முக்கியமா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பணம், சொத்து இது போன்ற விஷயங்களை உங்ககிட்ட இருந்து எந்த அளவுக்கு முடியுமோ பறிச்சுக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு இதுல இருந்து கொஞ்சம் ஞாபகம் சில விஷயங்கள் வந்ததுமே அவங்க உஷாராகி உங்களை அந்த தப்புகளை மாட்டி விட்டு அவங்க ரொம்ப எளிமையா எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இந்த மேஸ்தாசினுடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்குமே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம் எல்லாமே குடும்பத்துக்காக தாங்க செலவாயிருக்கும். இவங்க ₹1 கூட அந்த பணத்திலிருந்து எடுத்துக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2வது விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷனை நீங்க இழந்துட்டு இப்ப வரைக்கும் அவங்களுடைய நினைப்புல நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவங்களுக்குன்னு ஒருத்தவங்க மேல அன்பு பாசம்ன்றது நிறைய வந்துச்சுங்க. அந்த அன்புக்குரிய பாசத்துக்குரிய நபர் இப்போ வேறொருத்தவங்களுடைய வாழ்க்கையில போய் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த மேசராசிக்காரர்களால அவங்கள விட்டுட்டு மறந்துட்டு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாம அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்று அவங்கள பத்தி நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் நீங்க இருக்கீங்கன்றது உறுதியா இப்ப சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஆனா இது 2மே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களும் சரி, சொத்து சார்ந்த விஷயங்களும் சரி, ஒண்ணுமே இல்லாம உங்ககிட்ட இருந்து ஏதாவது உங்களுடைய சொந்த பந்தங்களே பார்த்தீங்கன்னா பறிச்சிருப்பாங்க. 2வது விஷயம், உங்களுக்கு பிடிச்ச அன்பு உங்களை விட்டுட்டு போய் வேற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழும். ஆனா நீங்க மட்டும் அவங்களை நினைச்சுக்கிட்டு இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட 2 விஷயமும் இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இன்னைக்கு அப்புறமாச்சும் வாழ்க்கை மாறுமா சாமி அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கீங்களா? உங்க வாழ்க்கை நீதாங்க மாறப்போகுது. அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம்ன்றது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது. அதாவது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை நீங்க முழுவதுமாக பெற போறீங்க. அதற்கேற்ற தினமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. சரிங்களா? சரி, இந்த மேஷராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுது, எந்த அளவுக்கு மாறுது என்பதை பத்தி இந்த ஒரு பதிவில் பார்த்தோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, மேஷ ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமாகவே என்ன தெரியுமா ஆரம்பிக்க போகுது? கல்யாண பாக்கியம்ன்றது, அதாவது திருமண முகூர்த்தம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுதுங்க. எத்தனையோ நாட்கள் இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் இல்லை, திருமண வாழ்க்கை அமைய மடிக்கு
திருமணமே நடக்கும்படிக்குன்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த மேசராசிக்காரர்களுக்கு வயது மட்டும்தாங்க கூடியிருக்குமே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இவருடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடந்திருக்காது. இப்படிப்பட்ட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கான அந்த மாலை யோகம் பார்த்தீங்கன்னா அடிக்க போகுதுங்க. அதற்கான நேரம் இப்போது உங்களுக்கு அமைய போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில திருமணத்துக்காக பல முயற்சிகள் நீங்க மட்டும் தான் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. நீங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் உங்களுக்காக உதவுவதற்கு யாருமே இல்லைன்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்திருக்கும். இப்படிப்பட்ட நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மாறுவது போல உங்களுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியத்தை நீங்க அமைச்சுக்க முடியுங்க. நீங்களே நம்ப மாட்டீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில திருமணமா நடக்குதா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமணம்ன்றது நடக்க போகுது. அதை அடுத்து குழந்தைகள் உடல் சார்ந்த விஷயங்கள்னால நோயினால ரொம்பவே அவதைப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைன்றது இருந்திருக்கும். உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணி சரி செய்யணுமே அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க. ஆனா என்னதான் நீங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் நலம் மேலும் மேலும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் நோய் உபாதைகள்லாம் முழுவதுமாக நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகள் படிப்பிலையும் சரிங்க வேலையிலையும் சரிங்க முழு கவனம் செலுத்தி முக்கியமான இடத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தை அடையக்கூடிய நேரம் என்பது வந்துருச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேசராசிக்காரர்கள் இன்னைய வரைக்குமே அரசாங்க உத்தியோகம் வேணும், எப்படியாவது அரசாங்க உத்தியோகத்தை வாங்கிடும்னு ஒவ்வொரு நாளும் போராடுறீங்க. என்னதான் உங்களுடைய போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இனி அப்படிப்பட்ட பயமோ இல்ல கவலைகளோ உங்களுடைய வாழ்க்கையில துளி துளி அளவு கூட வேண்டாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இத்தனை நாட்கள் எந்த ஒரு அரசாங்க வேலை வேணும்னு நினைச்சீங்களோ, எந்த ஒரு அரசாங்கத்துல உங்களுக்கான வேலை கிடைக்கும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வேலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க. இது நம்புவதற்கு கடினமாக இருக்கலாம், ஆனா நிதர்சனமான உண்மைன்றது அது இதுவாக தாங்க இருக்கு. நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகத்தினுடைய அந்த ஒரு ஆர்டரை வாங்கினதுக்கு அப்புறமா நிச்சயமா நீங்க கவர்மெண்ட் சொல்லுங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அப்போதுதான் அதன் மேல நம்பிக்கைன்றதே வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, மேசராசனுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலக்குள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் சரி ரொம்ப காலமா நீங்க இழுவறியா இருந்த பிரச்சனைகளும் சரிங்க முழுவதுமாக இந்த மேசராசனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் சொந்தமா ஒரு வீடு கட்டணும்ன்றது மேசராசிக்காரர்களுடைய மனசு எப்பவுமே வலிச்சிருக்குங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கை இவருடைய குடும்பத்தார்கள் வாடகை வீட்டிலேயே எப்பவுமே தங்கி வாழ்ந்திருக்காங்க. இதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில எப்போதுங்க இந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஓனர்கள் இவங்களை ரொம்ப அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்காவது ஒரு நாளாவது நிம்மதியா ஒரு நாளாவது சொந்த வீட்டில் போய் தூங்கணுமே அப்படின்ற ஆசை கனவு லட்சியம்ன்ற அளவுக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். ஆனா வயது 60 தொட்டுச்சு, ஆனாலும் இன்னும் நடக்கலையே அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலைமை மாறக்கூடியதாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும். உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த ஒரு முன்னேற்றத்தின் மூலியமாகவும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது மூலியமாகவும் சரிங்க, நீங்க சேர்த்து வச்ச பணம் அனைத்தையும் வச்சு சொந்தமா வீடு கட்டி நீங்கள் இத்தனை நாட்கள் யார் முன்பு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்தீங்களோ, முக்கியமா சொல்ல போனா இந்த மேசராசிக்காரர்கள்ட்ட செல்வம் பெருசா இல்ல, வீடு இல்ல, வண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை வச்சு இவர்களை பல இடங்கள்லங்க ஒரு ஒரு சில இடங்கள்ல இவங்க எந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரிங்க, அங்க வந்து இவங்களை ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஏளனமா பேசுறதும் சரி, உண்மையை சொல்ல போனா இவர்கள் சாப்பிட்றதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருவாங்க. அந்த சாப்பிட்ற இடத்துல வந்து நீ எந்திரி, முக்கியமான வந்து உட்காந்துருக்காங்க, உனக்கு என்ன வேலை வெட்டியா இருக்கு, நீ என்ன முடிச்சு தள்ளதே வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை அசிங்கப்படுத்தி, அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு, இந்த மேசராசிக்காரர்களை அசிங்கப்படுத்தி அவங்கள சாப்பிட்ற இடத்துல இருந்து இழக்கக்கூடிய நிலைமைன்றதும் ஏற்பட்டிருக்குங்க எங்களுடைய வாழ்க்கையில. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்த உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கெல்லாம் மாற்றம் ஏற்பட்டுறாதான்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆசை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகுதுங்க. நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பார்த்திருந்தாலும் மனசுக்குள்ள வலிகளை வச்சுக்கிட்டு வெளியே யார்கிட்டயுமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய குணமே இதுதான். அதாவது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, பிரச்சனை வந்தாலும் சரிங்க, இவருடைய கஷ்டங்களை இவருக்குள்ளேயே வச்சுப்பாங்களே தவிர இவங்க யார்கிட்டயுமே சொல்லி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பவே மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய கஷ்டம் தன்னோடய இருக்கட்டும், எதுக்கு மற்றவங்களுக்கு சொன்னா மட்டும் என்ன மாறிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்படி இந்த அளவுக்கு மேசராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே கஷ்டத்தையும் ரொம்பவே அவமானத்தையும் பட்டிருக்காங்க. ரொம்ப உண்மையா சொல்ல போறாங்க. இது இது நிஜமாவே இந்த மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். அது என்னன்னா, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைமையில சில நாட்கள் இவருடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு இருந்திருக்காங்கன்றதாங்க யதார்த்தமான உண்மை. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள். அதற்கெல்லாம் பலன் கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க
எதிர்பார்த்த வாழ்க்கை அமையக்கூடிய விதமா இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுது. முக்கியமா நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க. அது மட்டும் இல்ல, அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ விஷயங்கள்ல இருந்து மாற்றத்தை சந்திக்கணும்னு நினைச்சு பார்த்துருப்பீங்க. ஆனா எந்த ஒரு மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. அதுக்கு ஏற்ற தினங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சிருக்காது. ஆனா இனி எந்த ஒரு பயமோ இல்ல கவலைகளோ வேண்டாங்க. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் நன்மைகளும் மட்டுமே தாங்க இனி நடக்க போகுது. இனி எந்த ஒரு விதத்தையும் நீங்க பயப்பட வேண்டாம். சரி, இந்த மேஷராசிக்காரர்களுக்கான ஒரு எளிமையான சின்ன பரிகாரம் இருக்குதுங்க. இதை விருப்பப்படுறவங்க செய்யலாம், எல்லாரும் கட்டாயமா செய்யணுன்றது அவசியம் கிடையாது. ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில முன்ன இருந்த பிரச்சனைகளையும் சரிங்க, கஷ்டங்களையும் சரிங்க, இது முழுவதுமாக நீக்கிடும். அதற்கு அடி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த, அதாவது நீங்க எவ்வளவுதான் பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணாலும் சரிங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும்ன்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஆசைகளையும் மாற்றங்களையும் உடனே உடனே புரியுதுங்களா, உடனே நிறைவேற்றணும் அப்படின்ற போது அதற்காகவாவது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாங்க. அதாவது முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்க. பெருசா எதுவுமே இல்லைங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மேசராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போங்க. அதிகாலை ஒரு சரியா சொல்லணும்னா ஒரு 3 to 4 மணிக்குள்ள, அதாவது அதிகாலையில 4 மணிக்குள்ள. அப்படி இல்லை, நீங்க வயதானவங்களா இருக்கீங்க, இந்த மாதிரி நேரத்துல குளிச்சா உடம்பு தலை முடிச்சுக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க சரியா பிரம்ம முகூர்த்த நேரமா இருக்கக்கூடிய 6 மணிக்குள்ளையாவது, அதாவது 5 to 6 மணிக்குள்ளையாவது நீங்க அங்க இருக்கக்கூடிய நாழி கிணறுல குளிங்க. நாழி கிணறுல குளிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முருகப்பெருமானுடைய வாசகத்தை நீங்க படிங்க. அதாவது மந்திர சொல்லுங்கள. உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நடக்காமல் போன விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, அனைத்தையுமே இது நடத்தி வைக்கும். அப்படி உங்களால எந்த ஒரு முருகப்பெருமானுடைய மந்திரமும் கிடைக்கலன்னா போதுங்க, திருச்செந்தூர் போர்ட்லயே அங்க எழுதி வச்சிருப்பாங்க, அந்த மந்திரத்தையாவது நீங்க தாராளமா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் எளிமையானது தான். உங்களால் முடிஞ்சால் இது அப்போது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க போக வேண்டிய ஒரு ஆறுபடை வீட்டுல ஒரு வீடு அப்படின்னா அது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வீடு. காரணம், நீங்க எந்த ஒரு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்றாலும் சரிங்க, அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா போகும்போது ஏறுபடையாக இருக்கும். அதாவது நீங்க மேல் நோக்கி செல்வீங்க, வரும்போது எல்லாமே இறங்குபடியாக இருக்கும். அதாவது நீங்க கீழ் நோக்கி வருவீங்க. ஆனா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கக்கூடிய அற்புதம் மட்டும்தாங்க இது. அதாவது நீங்க போகும்போது இறங்குபடியா போவீங்க முருகப்பெருமானை சந்திக்கும் போது. ஆனா சந்திச்சுட்டு வெளியே வரும்போது ஏறுபடியாக, அதாவது மேல் நோக்கி நீங்க வருவீங்க. அங்கேயே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த உச்சத்தை நீங்க தொட போறீங்கன்றத சொல்லாம சொல்றார் முருகப்பெருமான். அதனால திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு முறையாக போய் அங்க நாளைக்கு அதில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சௌம் சரவண பவ, ஓம் ஷௌம் சரவண பவ, ஓம் ஷௌம் சரவண பவ. இதை மட்டும் நீங்க வெறும் 3 முறை உச்சரித்தாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் பார்த்த அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்திலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கையை விடுபட வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எளிமையான ஒரு சொல்லாகவும், இந்த மேசராசிக்காரருடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு வழியாகவும் இது அமையும். விருப்பப்படுறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் சரிங்க, துன்பங்களும் சரிங்க, முழுவதுமாக நான் சொன்ன மாதிரி நீங்க போகுது. அதுக்கான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ அமைஞ்சிருக்கு. நம்பிக்கையோடு காத்திருங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. நன்றி, வணக்கம்.